மசாலா கோழிக்கறி தந்தூரிங்க. ஸோ அதில் நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா யோசித்தோம். ரெண்டாக வெட்டி முழு கோழி அப்படியே வச்சுருக்கோம். ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு மசாலா வரணும். மசாலா அமக்கலமாக இருக்குதா? அப்படியே இப்போ கிரில்லில் வச்சு எடுக்க போகிறேங்க. இந்த அனல் சீக்கிரம் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு உள்ள வரைக்கும் வேகும். ஜாங்கனை தயார் பண்ண மசாலா தூள் சூப்பராக இருக்குது. எப்படி சுவை வந்து நல்லாவே அந்த கறியில் இறங்கி இருக்கு. மணமணக்கும் மசாலா சிக்கன் தந்தூரி தான் இன்றைக்கி வந்து நம்ம கனவு தோட்டத்தில் கமகமன்னு கலகலப்பாக இருக்க போது மக்களுக்கு காணொலியும் எங்களுக்கு சுவையாக சூப்பராக இருக்க போகுதுன்றத வந்து மக்கள்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். கோரிக்கை இல்லை தம்பி, இது உண்மை. ஏன்னா எல்லாருமே தந்தூரி அப்படின்னா தந்தூரி மசாலான்னு தனியாக இருக்கும், அதை நம்ம சேனல்லையே போட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி செய்கிற தந்தூரி இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தாத, யாரும் யோசிக்காத ஒரு தந்தூரி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். அது குறிப்பாக சொன்னால் நம்ம இருக்கிறது செட்டிநாட்டு மண்ணில். இந்த செட்டிநாட்டுக்கே உரித்தான சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி தான் இன்றைக்கி இந்த தந்தூரி செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம் தந்தூரியில் சின்ன வெங்காயம்? ஆமாங்க, சின்ன வெங்காயம் மட்டும் இல்லை, தேவையான பொருள் பார்க்கும்போது கேட்பீங்க, இது தந்தூரிக்கு இது வரைக்கும் யாரும் பயன்படுத்த மாட்டாங்களே, அப்பேற்பட்ட ஒரு பொருள் வச்சுருக்கீங்களேன்னு யோசிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலாக்கள்லாம் சேர்த்து தந்தூரி செய்ய போகிறாங்க. ஏன்னா நார்மலாக எல்லாருமே தந்தூரி செய்கிறது தான். அந்த தந்தூரி எதுக்காக குறிப்பிட்டு சாப்பிடுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஒன்று டயட், ஏன்னா எண்ணெயில் பொரிச்சு எடுக்க மாட்டோம். ரெண்டாவது இந்த நெருப்பில் சுடும்போது அதில் உள்ள கொழுப்பு உருகிடும். இன்னொன்று பார்த்தோம்னா ஸ்மோக்கி ஃப்ளேவர் கறியிடும். ஆமாம், அந்த கருகின வாடையோட அது கருகின பாகத்தை சேர்த்து சாப்பிட்றதுக்கே ஒரு தனி ஃபீல் இருக்கும். ஸோ அதில் நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா யோசித்தோம். இதைத்தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட காணொலியாக காட்ட போகிறோம். அதுதான் மசாலா கோழிக்கறி தந்தூரிங்க. இன்னொரு விஷயம், கோழிக்கறியை நம்ம வேறு விதமாக வெட்டியிருக்கோம். அரசாங்க வேலைக்கு 3 பேரை கூப்பிட்டுருக்காங்கண்ணா. 3 பேரையா? ஆமாம், 3 பேர் தானே கூப்பிட்டுருக்காங்க. ஒருத்தர் குழி நோண்ட, ஒருத்தர் குழி பறிக்க, ஒருத்தர் கண்ணு வைக்க. ஓகே. ஆனால் ஒருத்தன் 3 அடிக்கு ஒரு குழி நோண்டிட்டு போயினே இருக்கான். பின்னாடி ஒருத்தன் மண்ணை தள்ளிட்டு போயினே இருக்கான். அப்போ வயசானவர் ஒருத்தர் வந்து கேட்டார், என்னப்பா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டோடனே, ஐயா அரசாங்க வேலை நடக்குது ஐயான்னு சொன்னாங்க. என்ன அவர் குழியை நோண்டிக்கிட்டு போகிறாரு, நீ குழியை மூடிக்கிட்டு போறியா, என்ன காரணம் ஐயா அப்படின்னு கேட்டாரான். ஐயா உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், அரசாங்க வேலையில் 3 அடிக்கு ஒரு குழியை நோண்டணும். அதில் நான் ஒருத்தர் வந்து செடியை நடணும், இன்னொருத்தர் வந்து குழியை மூடிக்கிட்டு போகணும். இன்றைக்கி 2வது வர ஆள் லீவு போட்டான். அதனால தான் அவர் குழியை நோண்டிக்கின்னு போகிறாரு, நான் குழியை மூடிக்கின்னு போகிறேன். இதை மேலிட அதிகாரிகிட்ட சொன்னால், உன் வேலையை மட்டும் பாரு, அடுத்தவங்களை குறை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயா இதான் ஐயா காரணம், இதுதான் அரசாங்க வேலை அப்படின்னு சொன்னாங்களாம். ஏதாவது புரியுதா உங்களுக்கு? புரியலையா? அதுவே புரியுது, பாதி புரியலை நிஜமாலுமே. 3 பேர் வேலைக்கு போனாங்களாம். அதில் ஒருத்தரோட வேலை வெட்டுறது, ஒருத்தர் செடி வைக்கிற, ஒருத்தர் மண்ணு தள்ளுறது. அதுல 2வது நபர் வரல அன்னைக்கு. அப்போ ஒரு தாத்தா வந்து வயசானவர் வந்து கேக்குறாரு, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கன்னு கேக்குறாரு. அப்பா புளிய தோண்டி ஏன் மூடுறீங்கன்னு கேக்குறாரு. ஓ செடி நடுறவர் வரல. அப்போ தோன்றவர் தோண்டிட்டு இருப்பாரு, மூடுறவர் மூடிட்டு இருப்பாரு. செடியே வைக்கல. அவங்க வேலையை அவங்க பார்க்கணும்னு சொல்றாங்க. ஓ அப்படி சொல்றாங்களா? யார் வந்தாலும் வரலாட்டினாலும் அவங்க வேலையை அவங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு இல்லாம மாத்தியும் செய்யலாம். எல்லாருமே எல்லா வேலையும் பகிர்ந்து செஞ்சால் அந்த இடத்துல ஒரு டயர்ட் இருக்காதுங்க, கலகலப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ கலகலப்போட இன்றைக்கி மசாலா கோழிக்கறி தந்தூரி செய்ய போகிறோம். வாங்க, மசாலா முழு கோழிக்கறி தந்தூரிக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோங்க. கோழிக்கறி இன்னும் 1 கோழியா 2 கோழியா? ஒரே கோழி 3 பொழுது வச்சுருக்கோம். 3 நான் சொன்னேன் இல்லைங்களா, நாங்கள் வித்தியாசமாக கோழிக்கறி கட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. முன்பகுதியை விட்டுட்டு பின்பகுதியில் உள்ள எலும்பு ஸ்ட்ரைட்டாக வெட்டி அப்படியே மடித்து வச்சுருக்கோம். காரணம் என்னென்னா 2 பக்கமும் மசாலா போடுவோம். ஸோ அதுக்காக 2ஆக வெட்டி முழு கோழி அப்படியே வச்சுருக்கோம். செக்கெண்ணெய், சுத்தமான எள்ளெண்ணெய், சின்ன வெங்காயம் உரிச்சதை, வெட்டி வச்ச தக்காளி. தேவையான பொருளில் இது வரைக்கும் யாரும் தந்தூரிக்கு பயன்படுத்தாத பொருள்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த தக்காளி. ஸோ எல்லாம் எலுமிச்சம்பழம் பயன்படுத்துவாங்க, நம்ம சிறு புளிப்புக்காக தக்காளியை வச்சுருக்கோம். உரிச்ச பூண்டை, வெட்டி வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள், காஷ்மீரி தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், உப்புத்தூள், அரிசி மாவு, கஸ்தூரி மெத்தி, புளி கரைச்சல், அழகான கோழிக்கறி. நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் வந்து பயன்படுத்தாமல் எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக புளியை நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோங்க. இது எல்லாமே ஒரு வித்தியாசமான தந்தூரி மசாலா. இதுக்கு முழுக்க கட்டுறது கையிலோட சொந்த மசாலா. நம்மளுடைய மசாலா வந்து தயார் பண்ண போகிறோங்க. நாங்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ கறி வர அளவுக்கு கோழி எடுத்துருக்கோம். அதுக்கு உண்டான அளவுகளே சொல்கிறோம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 நாட்டு தக்காளி, ஒரு 8லேருந்து 10 பச்சை மிளகாய்ங்க, நல்ல காரமான மிளகாய், 100 கிராம் அளவுக்கு இஞ்சி,
100 கிராம் அளவுக்கு பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த மொத்த மசாலா வெங்கி அரைக்கிட்டியா? இது எல்லாம் ஒன்று சேர்த்து அரைச்சி வரணும் தம்பி. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளிங்க. இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இதுதாங்க ஸ்பெஷல் தந்தூரி மசாலா. கட்டுறது கையில் குடும்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. நம்மளுடைய மசாலா உள்ளே இறங்கணுங்க. அதுக்கு கோடு போட்டுக்கிறீங்க? ஆமாம், இல்லை டைமண்ட் போடுது. டைமண்ட்? ஆமாம் மாஸ்டர். வெட்டி சேர்க்கறதோட ஊசியால் குத்தி குத்தி மசாலா இறக்க முடியாதா? அந்த மாதிரி இறக்கக்கூடாது. ஏன்? அந்த அளவுக்கு மசாலா உள்ளே இறங்காது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம தூள் வகைகளில் பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக இறங்கும். நம்ம வந்து இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்க்கறதுனால அந்த அளவுக்கு இறங்காது. அவ்வளோதானா? இதில் ஒரு டைமண்ட் போடலாம் மாட்டேங்குதா? நீங்கள் சேர்த்த மசாலா தயாரிச்சாச்சான்? தயாராக இருக்குங்க. இப்போ இந்த மசாலாவில் தேவையான அளவு உப்புத்தூளும் தேவையான அளவு அரிசி மாவும் போட்டு பெரட்டி கோழிக்கறியில் ஏற்ற போகிறோம். யார் யாரெல்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவைதான்டா தம்பி. உப்புத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, வெந்திய தலை, இல்லை கசக்கி போட்டு கசக்கி போட்டது அதோட மணங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கெண்ணெய் எள்ளெண்ணெய்ங்க. முட்டை கிட்ட சேர்த்தா கொஞ்சம் நல்லா இல்லை, அதாவது நம்ம இது வந்து எண்ணெயில் போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக முட்டை சேர்க்கலாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, நம்ம தந்தூரி பண்ணுறோம், அதுக்காக தான் எள்ளெண்ணெய் சேர்த்துருக்கோம். இது சேர்க்கும் போது மசாலா பிரிஞ்சு வராது. ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக வெட்டி சேர்த்துக்குங்க. புளிப்பு நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறோம். இது அப்படியே கலந்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு மசாலா பார்த்துருக்கீங்களா? வித்தியாசம் தான்ச்சான். மசாலாவுக்கே மசாலா போடுறீங்க. அதாவது சட்னி செய்யக்கூடிய பொருள்கள் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் அதுவே நாங்கள் தந்தூரியாக மாத்திரம்னா பார்த்துங்க. புதுவிதமான கட்டுறது கையில் மசாலா தானே புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இதுவும் யாருக்காவது வேணும்னா துவையில் வந்து அப்படியே அரைச்சி ரெடி பண்ணி அனுப்புகிறோம். யாராருக்கு என்ன தேவையோ உள்ளே வந்தால் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை, அவங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு நம்மளை கூப்பிட்டாங்கனாலே போதும். இந்த மட்டும் இல்லை, இந்த மாதிரி வித்தியாசமான சமையல்கள்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். வித்தியாசமான மசாலாவை கோழி கறியில் இறக்க போகிறேங்க. கோழி தடவுறால தட்டுகளெல்லாம் தடவுறாரு. இந்த இடத்துல உள்ள மசாலாங்க. ஏன்னா இதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வெட்டியிருக்கோம். 2 பக்கமும் நம்மளுக்கு மசாலா வரணும். மசாலா அமக்கலமாக இருக்குதா? செம்மையாக மசாலா போட்டுச்சேன். அப்படியே இப்போ கிரில்லில் வச்சு எடுக்க போகிறேங்க. வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறோம் இல்லையா, அதை வந்து சந்தையில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க. வளர்க்கல, அதுவாக மேயுது. ஆமாண்ணா. அரிசி கட்டி போட்டால் வளர்க்குறாரு. ஓ, கட்டி போட்டால் தான் வளர்க்குறதா? ஆமாண்ணா. ஆடு, சாரி கோழி. ஆடு இல்லைண்ணா, வளர்க்குறேன்னா தீனி போட்டால் வளர்க்குறேன்னு சொல்லலாம். ஆமாம், அதுவாக தானே ஏறி வந்துக்குது, அதுவாக தானே பறக்குது, அதுவாக தானே தீனி சாப்பிடுது. எந்திரிச்சோடனே என்னோட முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோழிக்கு தீனி வைக்கிறதுங்க, வாத்துக்கு தீனி வைக்கிறது. அதுக்கப்புறம் ஆடை கொண்டு வந்து கட்டணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை செடி வராத இடத்துல வர வச்சிருக்கோம். இவனுக்கு தீனி வைக்கிறது. இதுக்கப்புறம் நம்ம காலை உணவு தயார் பண்ணோம். ஸோ நம்ம வளர்க்குறது தான். கைதி வளர்க்க வேண்டியதானே? அதை நீ இருக்கியா? அதான் வெள்ளை வெலை போகுதுடா. எடுத்துட்டு மச்சான். இது பார்த்தீங்களா, ஹைவேஸில் அடிப்பட்ட தவளை மாதிரி இருக்கா? கோயை வச்சாச்சு. கோயை வச்சாச்சா? கோயை இப்படி நல்லா நம்மளுடைய வேர்க்கட்டையை போட்டு எரித்து நெருப்பாக்கியிருக்கோங்க. இதுக்கப்புறம் அது எரிய விடக்கூடாது. இந்த அனல்லே தான் வேகணும். இந்த அனல் சீராக வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு உள்ள வரைக்கும் வேகும். அப்படி இல்லைன்னா மேலே கற்பாயிரும், மேலே வெந்துடும், உள்ளே வேகாது. ஸோ நம்ம அனல் கம்மியாக வச்சு திருப்பி போட்டு வேக வச்சுப்போம். பக்கம் ரெடி ஆகி இருந்திருக்கு, தூக்கி பார்க்கலாம். இருள்லையே பிடிச்சிருக்குப்பா நல்லா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? மறுபக்கம் போடுறோம். இப்போ கொஞ்சம் ஆயிலை கொஞ்சம் சேர்த்துக்குவோமா? கொஞ்சமாக ஆயிலை சேர்த்துக்கிறோம். ஆயில் பட்டோன்னே எரியுது. ஆயில் பட்டோன்னே பின் நெருப்புனா எரியாதுங்க. உடையில நல்லா இன்னும் கவரை பிரித்து எடுக்கிறீங்க. சோளோ சிப்ஸ், மண்டை ஓடு சிப்ஸா? இதை பற்றி நம்ம டீமில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம டீம்லன்னு சொல்கிறத விட இதை பற்றி மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இதோடைய காரம் எப்படி இருக்கும்ட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் முக்கோண வடிவத்தில் வந்துச்சுங்க, இப்போ ஏதோ உருண்டையாகுது. யாருக்கு? சென்றா எனக்கும் ஊதிடுவான். சென்றா எனக்கு விஜய் ஆகும். ஆமாங்க, எந்த ஒரு பொருளோட ஜோலா சிப்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணோம்னா காரம் கம்மியாகுன்றாங்க. எப்பா
என்ன இது உள்ள ஏதோ ஏங்க எசன்ஸுங்க. சூப்பரு. ஒன்று பண்ணுவோம், இதை தேவையான பொருள் தட்டில் மாற்றி டொமேட்டோ சாஸ் அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம், இது அப்படியே சென்டரில் வச்சிடலாங்க. நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே கொடுத்து விட்ருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு டொமேட்டோ சாஸ் மாதிரி தாங்க இருக்குது. நல்லா வந்துச்சுங்களா? அண்ணல்லையே நல்லா திருப்பி போட்டு நல்லா தந்தூரியாக இருக்குங்க. வாசனை சும்மா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரும் அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவரும் சூப்பராக வருது. இப்போ நம்ம ருசிச்சு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா தந்தூரி செஞ்சுருக்கோம். தந்தூரி கண்டிப்பாக மயோனிஸோ டொமேட்டோ சாஸாக கேட்பாங்க. ஸோ டொமேட்டோ சாஸ்ன்னு சொல்லி இது கொடுத்துடலாம். ஆனால் இதுன்னும் போது நல்லா டிப் பண்ணி சாப்பிடுவோம், எடுத்து வலிச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி இந்த தந்தூரியோட நம்மளோட ஜோலா சாஸ் இந்த தேக்கையில் எடுத்துக்கிட்டு நல்லா தேக்கலைண்ணே, நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. ஆஞ்சா முழு கோழி வேஸ்ட் நம்ம கட்டுறது கையில் மசாலா போட்டு கிரில் பண்ணி வச்சுருக்கேன். பாதி தேக்கலை சாப்பிட்டு வந்தேன். என்னங்க அர்த்தம்? என்ன அவ்வளோ பசியாக்கா நமக்கு? இல்லைண்ணே, அதெல்லாம் எப்படின்னா விட்டி சாப்பிட்டது. விட்டி சின்ன சின்ன வண்டு சாப்பிட்றது அந்த இலையை வந்து. இப்போ அதை நம்ம சாப்பிட்றோமா? நம்ம வந்து சுத்தமான இடத்துல இப்படி வச்சு சாப்பிட்டுறோம். கீரையாக இருக்கட்டும், எந்த ஒரு காய் பல வகைகளாக இருக்கட்டும், நச்சு பொருட்கள் நம்ம மருந்து தெளிக்காமல் விளையிற பொருட்களில் தானே முதல்ல வண்டும் அந்த விட்டி இந்த மாதிரி ஒரு வந்து சாப்பிடும் உட்கார். நிஜமாதாக்கா? உண்மைதான். மீனில் வந்து மருந்து தெளிக்கிறேன்னா ஈ வந்து உட்காரும். மருந்து தெளிச்ச மீனில் ஈ உட்காராது. உண்மைதானா? ஆனால் எனக்கு தெரிஞ்சது இந்த கீரை இதெல்லாம் வந்து செடி இந்த மாதிரி ஒரு இலைகளில் வந்து ஒரு விட்டியோ ஒரு வண்டோ போய் அதை வந்து சாப்பிடாது. ஒரு நல்ல சுத்தமான ஒரு இலையில தான், ஒரு நல்ல சத்துள்ள கீரை இந்த மாதிரி ஒரு இதில் தான் என் வண்டு இதெல்லாம் உட்காந்து. சந்தையில் போனால் மட்டும் சண்டை போடுறீங்க, என்னம்மா பூச்சி கீரையாக கொடுக்குறேன்ட்டு வாங்கிட்டு வந்து கடைய வேண்டியதானே. நானும் சண்டே பட மாட்டேனே. அதுதான் நிஜமாலுமே மருந்து தெளிக்காத கீரை. நாங்கள்லாம் அப்படி தான் வாங்கி சாப்பிடுவோம். கேட்டால் அது கோழி கொத்தி இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு சத்துள்ள கீரைகளை மட்டும்தான் வண்டு கொண்டு சாப்பிடும். சரி, செத்து போன கோழியை சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. நல்லா முழு கோழியை நடுவில் ரெண்டாவது வெட்டி சும்மா அப்படியே சூப்பராக தந்தூரி பண்ணியிருக்கோங்க. நம்ம இடத்துல பார்த்தோம்னா 10 பேர் இருக்கோம். ஸோ அதனால் நம்ம தொடைப்பகுதிகளை மட்டும் கட் பண்ணி பிரிச்சுக்க போகிறோம். நாங்கள் 4 பேரும். அக்காவுக்கும் தம்பிக்கும் இந்த லெக் பீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு லெக் பீஸும் மீதி உள்ள பீஸும் நாங்களும் எடுத்துக்கிறோம். பீஸே காணுமே, கறி பீஸே காணுமே. அதனாலதான் எங்களுக்கு லெக் பீஸ் கொடுக்குறாங்களாம். இப்படியே கொடுத்துறீங்களா முழுசா? அப்படியே தான் கொடுப்பாங்க. அப்புறம் இதை 2 ஆக்கிடுவோம். பார்த்தீங்களாண்ணே, இப்போ தெரிஞ்சிடுச்சா எதனால் நான் கேட்ட விவரமானு. கத்திரிக்கோள் அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. வேக்காடு கொடுத்துருக்கு. சூப்பர்ண்ணே. வெளில வந்துருச்சு. வேற லெவல்ண்ணே. இந்த லெக் பீஸ்க்கு என்னங்க குறை? குறையெல்லாம் இல்லைங்க, யாருக்கு கொடுக்கணுமோ முறையாக கொடுத்துருங்க. இது வந்து லெக் பீஸ்க்கா? இது வந்து தை பீஸ், அதாவது தொட பீஸ். எந்த பீஸ்ன்னு சொல்லி யாருக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கங்க. அவ்வளோதானே, எடுங்கக்கா. ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாங்க. நல்ல வாசனையாக இருக்குது. எப்படி இருக்கு சுவை? நல்லா இருக்குண்ணே. அந்த சுட்ட பவனத்தோடு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்குது. மசாலா எப்படி வச்சாங்க? மசாலா அட்டகாசமாக இருக்குங்க. அதுவும் நம்ம சேர்த்த அந்த சின்ன வெங்காயம், தக்காளி, புளியோட புளிப்பு அதோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான தந்தூரி தாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் லைட்டாக அந்த தீஞ்சா தந்தூரிக்குனே ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட்டோட சூப்பராக இருக்குது. கறி நல்லா வெந்திருக்கு. சாப்பிடுங்க. எப்படிக்கா இருக்குது? புது மசாலா நம்ம கட்டுறது கையளவு தயார் பண்ண ஜாங்கனை தயார் பண்ண மசாலா தூள் சூப்பராக இருக்குது. எப்படி சுவை வந்து நல்லாவே அந்த கறியில் இறங்கியிருக்கு. அந்த புளிப்பு தன்மையும் தெரியுது லைட்டாக. அந்த நம்ம எலுமிச்சம்பழத்துக்கு அது ஒரு சுவையாக கொடுக்கும், இது ஒரு சுவை தனியாக தெரியுது. அந்த புளி கரைசல் வந்து 1, 2வது மசாலா, அந்த வெங்காயம், அந்த சின்ன வெங்காயம், தக்காளி அதெல்லாம் சேர்த்து அந்த அரைச்சிருக்கு இல்லையா, அதான் ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷலே அதுதான். அரவை மசாலா இது சேர்த்து இது செஞ்சதுனால சும்மா அந்த சுட்டது அந்த கருன்னு அந்த வாடை சும்மா சூப்பராக இருக்கு. வாசம் வாடை என்றால் வேறை வாடை. சரி ஜாஸ்தி தொடுங்க. ஐயோ இல்லை, ஒரு ஆள் ஓடிடுச்சு. இல்லாச்சு இல்லடாச்சு. ஏன் மனுஷனா நீங்கள்? வாங்க, இயற்கை தள்ளி வாங்க. அப்படி போயிட்டு பொருளா ஒழிச்சு தண்ணி மட்டும் வர சொல்ல மாதிரி
பார்த்துங்க மக்களே, அப்பவும் லெக் பீஸை கீழே வைக்கிறேன் நான் பார்த்துங்க. ரெட் சில்லியில் சாஸை கொண்டாந்து சாஸுன்னு வச்சுட்டு ஆனால் அது என்ன அண்ணன் சொல்லுவார். இல்லைப்பா எப்படி இருக்கு? முதல்ல எரியுதா? பெரட்டி அடிச்சா அப்படிதான். அப்போ விட்றான் டொமேட்டோ சாஸ். நான் வேற தெரியாமல் ஒரு போட்டுட்டு இன்னொருத்தர் ஓடியே போயிட்டாங்க சார். இந்த மாதிரி காரத்துக்கு வந்து எடுத்த உடனே தண்ணி குடிக்கக்கூடாதுங்க. தயிர் அல்லது சர்க்கரை இது சாப்பிட்டாலே சரியாயிரும். அக்காவுக்கு தொட்டு தினமும் லைட்டாக தான். எப்படி பாருங்க தெரியுது எல்லாம். என்ன தம்பி நல்லா இருந்துச்சா? நாக்கு சுருக்குன்னு கோழி கறி இருந்தது. அதை விட சுருக்குன்னு இருக்குன்னு ஒரு வேலை பார்த்துட்டாங்க. அக்கா நாக்கு எரிச்சு தாங்க முடியாது, தயிர் எடுக்க விட்டாங்க. இப்போ என்னால் முடிஞ்ச அளவு தாங்கி பார்க்குறேன். நல்லா சுருக்குன்னு கோழி கறி அந்த மசாலாவோட நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அது கூட ஒன்று சேர்த்தாங்க, அது காரஞ்சாரமாக வேறு லெவலில் ஆகிடுச்சுன்னா நல்லா வருது. நல்லா தெரியுமா? நல்லா வருவீங்க. இன்னொரு பீஸ் இருக்குது தரவா? வாடா சாமி, நான் வேணும்னா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நம்ம போட்ட மசாலா தந்தூரிக்கு சும்மா அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அட்டகாசமாக இவங்களோட ஆட்டமும் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ சூப்பரான ஒரு வீடியோ நீ காட்டினதில் கட்டுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதே போல் வித்தியாசமான சமையல்கள்லாம் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டது ஜோலா சிப்ஸ் இருக்குல்ல, சோளா சிப்ஸ் அதோட சாஸு, அது நான் வந்து ரெட் சில்லின்னு கொஞ்சம் நினச்சிட்டேன். காரஞ்சாரமாக வச்சுட்டாங்க. அப்புறம் என்ன முடிச்சிட்டீங்க, நல்லா வருவீங்க. ஏன்னா தம்பிக்கு வந்து ஜோலா சிப்ஸ் அப்படின்னா முக்கோணமாக வருமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போல்லாம் இந்த சாஸ் வருதுன்னு தம்பிக்கு தெரியல. இருக்கிறதுலே காரமான சாஸ் இந்த சாஸ் தான். அக்காக்காக நேற்றே நாங்கள் தயிரும் வாங்கி வச்சுருந்தோம், கூல்ட்ரிங்க்ஸும் வாங்கி வச்சுருந்தோம், அதை குடிக்க போயிருக்காங்க. இதே போல் வித்தியாசமான சமையல் நிகழ்ச்சிகளாக தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கேன். வச்சியா உனக்கா? உனக்கு கிடையாது. இல்லைக்கா வண்டி எடுத்துகிட்டு ஓடுறீங்க. வண்டி எடுத்துகிட்டே ஓடுறாங்க. இல்லைங்க, நான் உங்களுக்கு வெண்ணெய், தயிர்லேயே சர்க்கரை போக ஜூஸ் சாப்பிட்டனால தான் இவ்வளோ தெம்பா நிற்கிறாங்க. கோகோன் எனக்கு செய்யலையும் சரி, செண்டாய் எனக்கு செய்யலையும் சரி, நான் சிரிச்சிருக்கேன். ஆனால் அந்த இது எனக்கு செய்யலை. என்னோட வலி வந்து தாங்க முடியாதது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு. இனிமேல் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு இது செய்யக்கூடாது, உலகத்தில் அரைக்கக்கூடாது. இதே போல் வித்தியாசமான சமையல் நிகழ்ச்சிகளாக வரதுக்கு உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம். சமையலை மட்டும் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க.